ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு சிக்கனை வச்சு 2 ஸ்பெஷல் ஐட்டம் செஞ்சுருக்கேன். அது என்னன்னு பார்க்கலாங்களா? சிக்கன் தண்ணீர் குருமாவும் சிக்கன் சாப்ஸும் எப்படி செய்யலாமா வாங்க. அதுக்கு இப்போ ஒரு 3/4 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம். அதை குக்கரில் நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 8 பல் சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாய் அந்த சிக்கனோடய சேர்த்துக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி சேர்த்து முழுகிற அளவு தண்ணி வச்சு அடுப்பில் வச்சு 2 விசில் வந்தால் போதும், இறக்கிற வேண்டியதுதான். அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக கறி நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. இப்போ இதுக்கு நம்ம சிக்கன் சாப்ஸுக்கு கறி ஃபுல்லாக எடுத்து ஒரு பிளேட்டில் தனியாக வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஃபுல்லாக எல்லா கறியும் எடுத்தாச்சு. மீதி இருக்கிற இந்த தண்ணி மட்டும் நான் ஒரு அடுப்பில் ஒரு வானலில் மாற்றிக்கிட்டேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சிக்கன் எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதுலேருந்து கொஞ்சம் எலும்பாக இருக்கிறது ஒரு 4-5 பீஸ் எடுத்து அதில் போட்டுக்கலாம். இப்போ கொதித்து ஓரளவுக்கு வந்தோடனே இதில் நான் கொஞ்சம் தேங்காய், சீரகம், மிளகு, சோம்பு எல்லாம் போட்டு அரைச்சி அந்த குழம்போட கலந்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு வானல் வச்சு இந்த ஸ்பைசஸ்லாம் போட்டு என்ன தேவையோ பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மஸ்ட்டு போடுங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக ஒன்று போட்டு வதக்கி அந்த சிக்கன் தண்ணி குருமாவில் கொட்டிட வேண்டியதுதான். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக சுவையான நல்லா கமகமன்னுட்டு சிக்கன் தண்ணி குருமா ரெடி ஆயிடுச்சு. புதினா கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது தண்ணியாக தான் இருக்கும், ஆனால் சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சாதம், பூரிக்கு செம்ம காம்பினேஷன். சப்பாத்திக்கு அந்த அளவு செட் ஆகாது. நல்லா சூப்பராக கமகமன்ட்டு இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா சாப்ஸ். இந்த சாப்ஸுக்கு மிளகு தான் அதிகமாக போடணும். மிளகு ஒரு 2 ஸ்பூனு, சோம்பு, சீரகம் போட்டு அரைச்சி வச்சுக்கணும். அப்புறம் ஒரு வானலில் வெறும் 2 பட்டை, ஒரு பிரியாணி இலை போட்டு சின்ன வெங்காயம் இதுக்கு நிறையா கட் பண்ணி மெலிசாக நிறையா கட் பண்ணி போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சிக்கன் சாப்ஸ்க்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு பெரிய பூண்டை ஃபுல்லாக உரித்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டு நல்லா வதங்கின பிறகு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அந்த சிக்கனையும் போட்டுக்க வேண்டியதுதான். போட்டு கொஞ்சோண்டு கரம் மசாலா, அதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மிளகு, சோம்பு, சீரகம், அதெல்லாம் போட்டு வதக்கிடணும். ஏற்கனவே நமக்கு கறி நம்ம தான் எடுத்து வச்சுருக்கோம், அதனால் ரொம்ப இதெல்லாம் வேக வைக்க வேணாம். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான சுவையான சிக்கன் சாப்ஸ் ரெடி. புதினா கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியதுதான். இது சுட சுட சாதம் வச்சு இந்த தண்ணி குருமா வச்சு இந்த சிக்கன் சாப்ஸை வச்சு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.